எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு மாட்டுப் பொங்கல். இன்னைக்கு தான் வந்து ஊருக்கு கிளம்புறோம். இன்னைக்கு வந்து வீட்ல முன்னோர்களுக்கு வந்து சாமி கும்பிடுறது வந்து வழக்கம். ஸோ காலைல சீக்கிரமா போகணும் அப்படின்றதுக்காக பசங்கள ரெடி பண்ணிட்டு, நானுமே ரெடியாகி கிளம்புறதுக்கு அப்போ அரௌண்ட் 9:30 ஆயிடுச்சு. பொங்கல் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வந்து இந்த ஜல்லிக்கட்டு, மாட்டுப் பொங்கல், அப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கிற இந்த விளையாட்டு போட்டி, அது கூட பரிசும் தாங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நானுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் என்னோட சின்ன வயசுல இந்த பொங்கல் டான்ஸ் காம்படிஷன்ல. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கங்கள் இருந்தாலுமே வந்து தமிழ்நாடு முழுவதுமே கண்டினியூஸாக ஒரு 4 டேஸ் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலாக தான் இருக்குன்றதை பெருமையாகவே சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஹாப்பி மூடோடயே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்தால் என்னோட மாமியார் வந்து கண்டினியூஸாக ஒரு 4 ஹவர்ஸ் கிச்சன்லேயே நிற்க வச்சுட்டாங்க. அது என்னவோ தெரில, வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் வந்து மருமக வந்து ஒரு சில வேலைகளை செஞ்சால் மட்டும்தான் அந்த மாமியார்களில் ஒரு திருப்தி போல் இருக்குது. நான் வந்து சாரீ வந்து ரொம்ப ரேராக தாங்க வியர் பண்ணுவேன். ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்னா தான் கட்டுவேன். உடனே கழட்டிட்டு வேறு ட்ரெஸ் போட்டால் தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஆனால் வந்து தோணும், எப்படி தான் அந்த சாரீலாம் கட்டிட்டு டெய்லி இருக்காங்களோ, வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானே அதை இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஓகே தான். நாங்கள் வந்து ரீச் ஆக வந்து ஒரு 11:00 மேலே ஆகிடுச்சு. ஆனால் நான் ரீச் ஆன பின்னாடி தான் என்னோடய மாமியார் பருப்புக்கு ஒலையே வைக்கிறாங்க. அங்கே இருந்தால் ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்காது. ஏதாவது ஒரு விசேஷனாலனா நம்மளே நேரமாக எழுந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு செய்வோம். ஆனால் நம்ம வெளியூர்லேருந்து கிளம்பி போகிறோம். ஆனாலும் நம்ம வந்த பின்னாடி தான் எல்லா வேலையும் நம்மளை செய்ய வைக்கிறாங்க அப்படின்றது வந்து ஏதோ ஒரு மாதிரி பிளானிங்கோன்னு தோணுது. இந்த பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான், நியூ இயர் இப்படி எத்தனை ஃபெஸ்டிவல் வந்தாலும், ஃபங்க்ஷன் வந்தாலும் நம்மளுடைய செலிப்ரேஷன் என்னவோ இந்த 4 செவுரு இருக்க கிச்சனுக்குள்ளேயே போயிடும் போல இருக்கு போங்க. சரி, ஓகே, யாருக்காக செய்கிறோம்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக தானே செய்கிறோம். நம்ம வீட்டில் நம்ம செய்யாமல் வேறு யாருங்க செய்வாங்க? கண்டினியூஸாக ஒரு 6 ஹவர்ஸ் வந்து கிச்சனில் நின்று சமைச்சாலும் அதை பரிமாறும்போது சாப்பிட்றவங்கள யாராவது ஒருத்தர் வந்து சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடிடுங்க. உடனே முகத்தில் ஒரு சிரிப்போட இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இவ்வளோ தாங்க நம்ம. சரிதான், இந்த டைலாக்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி வச்சுடுவோம். ஆனால் ரியாலிட்டி என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தான் ராணி நம்ம அம்மா வீட்டில். ஆனால் கல்யாணம் ஒன்று ஆன பின்னாடி எத்தனையோ கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள், நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும், ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அதில் எதுவுமே வந்து செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனாலுமே வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச வேலையில் இருப்போம். அந்த பிடிச்ச வேலையை விட்டுட்டு நம்ம ரெப்யூட்டேஷனை விட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்காகவும் நம்ம வீட்டுக்காகவும் வந்து எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னங்க? ஒரு சின்ன ரிகக்னேஷன், ஒரு குட்டி அப்ரிசியேஷன், தென் ரெஸ்பெக்ட் டு அவர் ஃபீலிங்ஸ், இவ்வளோ தாங்க. ஏன்னா இதில் எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் நம்ம ஃபீலிங்ஸுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முழு இன்ட்ரெஸ்ட்டோட செய்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா நம்மளும் மனுஷங்க தானே.